வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்கூல் வெக்கேஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒரு ஈஸியான ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கடலை மாவு, உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அது கூட ஜீரக பொடி. நீங்கள் ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, சாட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தி, ஈவன் நீங்கள் வெந்தயக்கீரையை காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை சப்பாத்தி தரட்டுற மாதிரி நல்லா தரட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கட்டர்ஸ் இருக்குன்னா, குக்கீஸ் கட்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த ஸ்டார்ஸ் மாதிரி, ஸ்மைலி மாதிரிலாம் கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் குட்டி பசங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை நான் இப்போ நார்மலாக திரட்டிருக்கேன். இது இன்னும் சின்ன சின்ன குட்டி குட்டி கப்பால் கூட நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பெருசாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு அதில் நான் இப்போ ஒரு பெரிய இதை வச்சு மூடி வச்சு கட்டுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கீஸ் கட்டர் வச்சு சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் கூட போட்டு கூட அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்சப்புறம் அதில் காஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டு பொரிச்சிடுங்க. ஒரு சைடு நல்லா இது பண்ண அப்புறம் மேலே வந்த அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. ஏன்னா கிறிஸ்பியாக வேணும்ல நம்மளுக்கு. ஸோ ஒரு நாள் இது பண்ண அப்புறம் மேலே வந்த அப்புறம் திருப்பி அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. திருப்பி விட்டுடுங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொரிஞ்சப்புறம் எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரியே இருக்கிற எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடுங்க. அப்புறம் இதுக்கு வெஜிடபிள்ஸ் நான் இங்கே கேரட் துருவி விட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பொடிசாக வேணாம். ஜஸ்ட்டு ஒரு பூரி சைஸ் இருக்குன்னா அது ஒரு 4 பீஸாக பண்ணால் போதும். ரொம்ப பொடிசாக பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதில் நான் கேரட் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. ஈவன் குக்கும்பர், ஆனியன் என்ன வேணுமோ உங்களுக்கு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் இங்கே கேரட் போட்டிருக்கேன். கேரட்டும் மேங்கோவும் போட்டிருக்கேன். மேங்கோ சீசன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் இங்கே ரா மேங்கோவை மாங்காயை துருவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ் இல்லாமல் வெறும் அந்த பல்ப் மேலே இருக்கிறத பண்ணி போடுங்க. உள்ளே இருக்க பல்ப் போர்ஷன் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த திக்கான போர்ஷன் மட்டும் போடுங்க. இல்லை ரொம்ப தண்ணி விட்டுடும். தேவையான அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான சாட் ரெடி. இதை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேரட்டா என்ன வெஜிடபிள்ஸ் போடுறீங்களோ அதெல்லாம் சர்வ் பண்ணுறது முன்னாடி போடுங்க. இல்லைன்னா அது ரொம்ப தண்ணி விட்டுடும். அதனால் ஃபஸ்ட்டு பூரியை நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.